பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க, ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவான மைண்ட் தாட் மட்டும்தான் லைஃப்பில் நமக்கு நிறைய டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் கொடுக்கும். தயவு செஞ்சு டவுன் ஆகாதீங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே ரொம்ப இன்னராக தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க, ஓகேவா? ஸோ இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மளை எதை வச்சு எடை போடுவாங்க தெரியுமா? ஸோ நம்மளோட கேரக்டர் வச்சா கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய குட் குவாலிட்டிஸை வச்சா கிடையாது, நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களுக்கு விட்டு கொடுத்துருப்போம், அதை வச்சா அதுவும் கிடையாது. எவ்வளவு அசட்ஸ் இருக்கு, எவ்வளோ மணி இருக்கு, என்ன சம்பாதிக்கிறாங்க, ஸோ எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வருது, இதை வச்சு தான் இன்றைய காலகட்டத்திலிருந்து இதுக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் அவங்கள மெஷர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு மட்டுமே தான் இருக்கு. ஏன் இந்த உலகத்துல சக்சஸ் அப்படிங்கிற ஒண்ணு பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் அப்படின்னாலே அவங்க மைண்ட் தாட்ல வர்றது பில்லியனர்ஸ். எவ்வளோ அதிகமாக ஒருத்தவங்க காசு பணம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும். ஆனால் உண்மையான சக்ஸஸ் என்ன தெரியுமா? ஹெல்த். முதல் விஷயம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். ரெண்டாவது, லவ்லி பர்சன்ஸ், நமக்கான ஒரு அழகான குடும்பம் இருக்கணும். மூணாவது தான் இந்த மணி. ஆனால் மணி அப்படிங்கிறது தேவையில்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் நம்மளை பிடிச்சவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் எல்லா விதமான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் சரி, இல்லை ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னாலும் குறைஞ்சபட்சம் நம்மக்கிட்ட ஒரு நல்ல வருமானம், ஒரு நல்ல சேவிங்ஸ் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஃபினான்ஷியல் இஷ்யூ. நிறைய கடன் இருக்கும், கையில் வருமானம் இருக்காது, கடன் அடைக்கிறதுக்கு எந்த ஒரு சோர்ஸும் இருக்காது. அந்த டைமில் நிறைய பேர் டிப்ரெஷனாக இருந்திருக்காங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் ரொம்ப கமெண்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு 10 லைன் 20 லைன்லாம் கமெண்ட் பண்ணி ரொம்ப உருக்கமான மெசேஜஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ அதை படிக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ எனக்கும் ஒரு காலத்தில் நிறைய கடன்கள் இருந்துச்சு. ஸோ நிறைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு சிம்பிளான சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் இன்றைக்கி ஒரு 3 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட்டு ஒரு மந்த்ரா மாதிரி அதெல்லாம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணால் நிச்சயமாக நம்ம லைஃப்பில் இழந்த நிறைய விஷயங்களை என்ன பண்ண முடியும்? ரீகெயின் பண்ண முடியும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நம்மளும் ஃபினான்ஷியலி ஒரு நல்ல டாப் பொசிஷனுக்கு வர முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த 3 விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டே ஷெடியூலிங். உங்களுடைய நாளை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறீங்களோ, ப்ரொடக்டிவாக நீங்கள் டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணுறீங்களோ, அப்போ மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் தான் நிறைய விஷயங்களை உங்களால் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுடைய கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும். காலையில் நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஒரு 7:30 மணிக்குள்ளே சமையலெல்லாம் முடிக்கணும், 8 மணிக்கு போயிட்டு பசங்களை எழுப்பணும், 9 மணிக்குள்ள அவங்களை கிளப்பணும், 10 மணி வரைக்கும் ஒரு 1 ஹவர் நம்ம பிரேக் எடுத்துகிட்டு 10 o'clock நம்மளோட வேலை என்ன, ஹவுஸ் கிளீனிங் ஒர்க்கு ஃபுல்லாக நாள் முழுக்க பார்க்க போகிறோமான? கண்டிப்பாக கிடையாது. 24 ஹவர்ஸில் ஒரு 8 மணி நேரம் நம்ம டீப் ஸ்லீப் எடுத்துக்கிட்டா கூட 16 மணி நேரம் இருக்குது. அந்த 16 மணி நேரமும் நம்ம வீட்டு வேலையை மட்டும்தான் சுற்றி பண்ணிக்கிட்டே இருக்கோமானா? கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, உங்களோட டைமை எந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறத பாருங்கள். ஸோ வீட்டு வேலை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். டெய்லி எந்தளவுக்கு வீட்டு வேலையை செய்ய மாட்டோம், குக்கிங்கை சேர்த்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது மீதி இருக்கிற அந்த டைமை எப்படி நம்ம பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுறதுங்கிறத யோசிச்சிங்கன்னா தான் உங்களால் உங்களோட இன்கம் சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த டைமில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம், அதை வச்சு நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம், அதை வச்சு மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை சின்ன சின்ன தொழில்கள் உங்களால் செய்ய முடியும். மொத்தத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களையும் அழகாக மெயின்டைன் பண்ணிப்பீங்க. ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம், ஹேர் கேர் பண்ணிக்கலாம், இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை உடம்பு மோல்டு பண்ணணும், இல்லை நான் ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும், இல்லை ஃபேமிலிக்காக ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணணும். எல்லாமே பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் உங்கள் டேவை ஷெடியூல் பண்ணுறதுல தான் இருக்குது. இது பேசிக்கான விஷயம். இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்க்ரீஸ் யுவர் இன்கம். ஒரு இடத்துல இருந்து மட்டும் நமக்கு ஒரு இன்கம் வந்துட்டே இருக்குது, அதை வச்சு தான் எல்லாமே நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா அந்த இன்கம் எப்போனாலும் டிலே ஆகலாம்.
சம்டைம்ஸ் அந்த இன்கம் நமக்கு வராமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் எல்லாருமே சொல்கிற விஷயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போங்க. ஸோ மல்டிபிள் வே ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல இருந்து மட்டும் ஒரு பணம் வருது அப்படின்னு கிடையாது. ஒரு சின்ன சின்ன பணமாவது ஒரு 2லேருந்து 3 வே ஆஃப் இன்கம் நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்குன்னு ஒரு செக்யூர் இருக்கும். ஒரு பணத்தை நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணலாம், ஒரு பணத்தை வச்சு ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம், இன்னொரு பணத்தை வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து வேலைக்கு போக முடியுங்கிறவங்க தயவு செஞ்சு வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஹாஃப் டேவோ ஒரு ஃபுல் டேவோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களோட பசங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே செக்யூராக இருக்கும். முக்கியமா வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எல்லா பிஸ்னஸுமே எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கண்டினியூஸா பண்ணணும். மைண்ட் தாட் எப்பயுமே அந்த உழைப்பை நம்பி இருக்கும்போது நிச்சயமா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு உடனே நான் 1 மந்த் தான் 2 மாசம் அதுல எனக்கு வரலையா நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் நிறைய பேர் இன்னைக்கு பண்றீங்க. தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க. எதுலையுமே லாங் லாஸ்டிக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் பேஷனபிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ வீட்டில இருந்து கூட சின்ன சின்ன தொழில்கள் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப்லேயே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு மேலே வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் மெசேஜும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுங்க. ஃபேமிலிக்கு ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர் வாங்குறது வந்து கடன் அடைக்கிறதுக்கும் வீட்டு செலவுக்கும் பசங்க ஃபீஸுக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு 5000மோ 10,000மோ ஏன் 1 லட்சம் கூட உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து சேரும். ஸோ 3வது முக்கியமான அந்த ஸ்ட்ராங்கான விஷயம் என்ன தெரியுமாங்க? ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருங்க, தைரியமாக இருங்க, உங்கள் மேல் அதிகமான நம்பிக்கை வைங்க. ஐயோ நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோமே, நிறைய தப்பு பண்ணிட்டோம், நிறைய லாஸ் பண்ணிட்டோமே, இன்னுமே அவ்வளோதான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. கடவுள் வந்து யாரை எப்போ வந்து எங்கே போய் வைப்பாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம கையில் எதுவுமே இல்லை. நிறைய வந்து தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்கள் குலதெய்வத்தை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் என்ன மதத்தில் இருக்கீங்களோ அதை நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இந்த பாசிட்டிவிட்டியும் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குதோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய நல்லது நடக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம கர்மா நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம யார் மேலேயும் ப்ளேம் பண்ண முடியாது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கடுத்த ஸ்டெப் என்னவோ அதையும் நீங்கள் ரொம்ப தைரியமான மனசோடு எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த 3 ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஆனால் இதை ஒரு டிசிப்ளினாக ஒரு ஹேபிட்டாக கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பில் வந்து நிறையா நல்லது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கூரை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? உங்கள் லைஃப் வந்து ஒரே நைட்டில் கூட மாறிடலாம், சொல்ல முடியாது. ஸோ இந்த 3 விஷயங்களும் நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அட்வைஸ் பண்ணுறதுக்கு வயசு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற ஆள்னா நல்ல விஷயத்த நம்ம சொன்னாலே போதும், மனசார ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாலே போதும், அதால் யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்தாலே போதும். ஸோ அந்த புண்ணியம் வந்து எனக்கு கிடைக்கும் இல்லையா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ரொம்ப பிளஸ்டாக இருங்க. ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.